त्रिपुरवासिनं करुणामूर्ति स्वरूपं सर्वरोग दोष நிவாரணம் ஸ்ரீ சாயிநாதன் தரிசனம். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு அதிசயம் இருக்கும். இந்த சாயிநாதரை நம்புங்கள். நீங்கள் என் வார்த்தைகளை கேட்க தயாராக இருக்கும்போது அந்த நேரத்தில் அந்த அதிசயம் உங்களிடம் நெருங்கி வரும். குழந்தைகளே, இந்த வாய்ப்புகளை தவற விடாதீர்கள். உங்கள் மனதில் எந்த வருத்தமும் கூட வேண்டாம் குழந்தையே. உங்கள் தந்தைக்கு கூட அது தெரியும் குழந்தையே. நீங்கள் நல்ல இதயத்துடன் நல்ல குணத்துடன் எனக்கு எப்போதும் நல்லது நடக்க வேண்டும் என்று நல்ல சிந்தனைகளுடன் இருக்கிறீர்கள். உங்களுக்கு எப்போதும் நல்லது மட்டுமே நடக்கும். ஏனென்றால் நீங்கள் ஒரு எறும்புக்கு கூட தீங்கு விளைவிக்காதவர்கள். அப்படி இருக்க நீங்கள் ஒரு மணி நேரம் யோசித்த நீங்கள் பலர் உங்களை துன்பப்படுத்த முயற்சிக்கிறார்கள் குழந்தையே. உங்கள் மனதில் எந்த எண்ணங்களை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். தங்கம் போன்று உங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமைய வாழ்த்துகிறேன். மிக விரைவில் அந்த வாழ்க்கை உங்களை வந்து அடைய போகிறது குழந்தையே. உன் வாழ்க்கையில் நல்ல நாட்கள் வருகின்றன. நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் இல்லையா? இன்று மாலைக்குள் உனக்கு ஒரு அதிசயமான செய்தி, நல்ல செய்தி உன்னை நோக்கி வர நான் செய்ய போகிறேன். வேறு என்ன பாபா? பொறுமையாக இரு குழந்தையே. உனக்கு மட்டும் தெரியும். நீ கேட்ட ஒரு நல்ல அதிசயம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது. இங்கே யார் தவறு செய்யாதவர்கள்? இந்த உலகத்தில் தவறு செய்யாதவர்கள் யாரும் இல்லை. இல்லையெனில் நான் எந்த தவறும் செய்யவில்லை என்று எல்லோரும் சொல்லுவார்கள். அது அவர்களுக்கு நல்லது. அவர்கள் குழந்தை அதை சொல்வதன் மூலம் தவறுகள் அழிந்துவிடும் என்று கூறுகிறார்கள். நீங்கள் சொல்லுங்கள், நேரம் எப்போதாவது திரும்பி செல்கிறதா? சொல்லுங்கள் குழந்தையே. அது அப்படி போவதில்லை. காலம் எல்லோரும் செய்த தவறுகளை நினைவில் வைத்துக்கொண்டே இருக்கிறது. அவர்களுக்கு தகுந்த சிரமங்களை தருகிறது. மகிழ்ச்சி உங்கள் வாழ்க்கையில் வரும்போது சிரமங்கள் வருகின்றன என்பது உங்களுக்கு தெரியும் அல்லவா? நீங்கள் கஷ்டப்படுகிறீர்களா பாபா என்று என்னை அழைக்கிறீர்கள் அல்லவா? இதுவரை உங்கள் வாழ்க்கையில் இருந்த மகிழ்ச்சியை ஏன் நீங்கள் நினைவில் கொள்ளவில்லை? சொல்லுங்கள். ஒரு நபர் சிரமங்களையும் மகிழ்ச்சியையும் அனுபவிக்கும் போது மட்டுமே அந்த நபருக்கு கடவுள் மற்றும் வாழ்க்கையில் நம்பிக்கை இருக்கும். இல்லையெனில் நீங்கள் யாருக்கும் கஷ்டத்தை ஏற்படுத்தாமல் அனைவருக்கும் மகிழ்ச்சியை கொடுத்தால் நான் ஒரு குழந்தை என்று யாராவது ஏன் நினைப்பார்கள்? அப்படியானால் எங்களுக்கு மரியாதை இருக்கிறது என்று எப்படி சொல்ல முடியும்? நாம் கொடுக்காத போதெல்லாம் அந்த தருணத்தில் கடவுள் அதை மிதித்து விடுவார் என்று நீ நினைக்கிறேன். எனவே பணம் இருப்பதை பற்றி ஒருபோதும் பெருமைப்படவும் வேண்டாம். அது இல்லாத நேரத்தில் நீங்கள் கவலையும் பட வேண்டாம். உங்களுக்கு என்ன இல்லாவிட்டாலும் நீங்கள் சோகமாக இருக்காதீர்கள். உங்களிடம் உள்ளதை கொண்டு திருப்தி அடைந்து மகிழ்ச்சியாக இருங்கள். அதுதான் உங்கள் வாழ்க்கையில் கோடிக்கணக்கான செல்வத்தை கொண்டு வரும். இல்லையெனில் நீங்கள் இல்லாத ஒன்றை ஏங்கிக் கொண்டிருந்தால், நீங்கள் தொடர்ந்து வேறு ஏதாவது செய்து கொண்டிருந்தால் உங்கள் மன அமைதியை இழப்பீர்கள். எனவே ஒருபோதும் அதை செய்யாதீர்கள் குழந்தையே. நீ ஒன்றை விட்டுவிட்டால் இன்னொன்று உன்னை தேடி வரும். நீ சிரமங்களை விட்டுவிட்டால் மகிழ்ச்சி மட்டுமே உனக்கு வரும். நீ மகிழ்ச்சியை விரும்பினால் நீ கடினமாக உழைக்க வேண்டும். அப்போதுதான் மகிழ்ச்சி உனக்கு வரும். இல்லையெனில் பாபா எனக்கு எந்த சிரமமும் வேண்டாம், எனக்கு மகிழ்ச்சியும் வேண்டாம் என்றால் அதை எப்படி சொல்வது? சொல் குழந்தையே. என் ஆசைகளை நிறைவேறச் சொல்வது நியாயமா? அது நியாயம். உன் பிரச்சனைகளை தீர்க்க சொல், அதுவும் நியாயம். இல்லையெனில் எனக்கு எந்த சிரமமும் வேண்டாம், எனக்கு இந்த வாழ்க்கை மட்டும் வேண்டும் என்றால் இதுவும் உனக்கானது. இது நியாயமானதா குழந்தையே? சொல். உனக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கிறதா? நீயே யோசி குழந்தையே. உனக்கு தெரியும், என்ன நடந்தாலும் இது கடவுளின் முடிவு என்று நினைத்துக்கொள். என் பாபா எப்போதும் எனக்கு நல்லது செய்வார். எப்போதும் உன் முழு அறிவையும் நன்மை செய்ய பயன்படுத்துங்கள். அது நிச்சயமாக உனக்கு நடக்கும் குழந்தையே. உனக்கு ஒரு நல்ல தீர்வும் கிடைக்கும். அந்த தீர்வுக்கான வழிகளையும் நான் கூறுவேன். உன் மனதில் சாய் சொல்வதையெல்லாம் கவனமாக நினைவில் வைத்துக்கொள் குழந்தையே. அப்போது உன் வாழ்க்கை நீ விரும்பியபடி இருக்கும். ஒரு தாயின் நன்மையே ஒரு மனிதனுக்கு சிறந்தது. அது உங்களுக்கு ஞானத்தை தருகிறது. அந்த ஞானத்தால் நீங்கள் எந்த தவறையும் மன்னிக்கவும் முடியும் குழந்தையே. நீங்கள் எல்லா தவறுகளையும் மன்னிக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. மன்னிக்கக்கூடியவர்களை மட்டுமே நீங்கள் மன்னிக்க வேண்டும். அதாவது உங்களை காட்டிக் கொடுப்பவர்களை நீங்கள் ஒருபோதும் மன்னிக்கக்கூடாது. உங்களுக்கு துரோகம் விளைவிக்கும் துரோகிகளையும் ஒரு நாளும் மன்னிக்கக்கூடாது. ஏனென்றால் நான் உங்களுக்காக மாறியவுடன் நான் உங்களுக்காக மிகவும் நல்லது என்று நீங்கள் நம்புவீர்கள். ஆனால் பின்னர் அவர்கள் அதே விஷயங்களை செய்து கொண்டே இருப்பார்கள்.
அது நடந்தால் நீங்கள் மீண்டும் உங்களுக்கு சிக்கலை கொண்டு வருவீர்கள். எனவே நீங்கள் யாரையும் மாற்றக்கூடாது என்று நான் ஒருபோதும் விரும்பவில்லை. உங்களை ஒருபோதும் மாற்ற வேண்டாம். நீங்கள் நீங்களாகவே இருங்கள். யாருக்காகவும் உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டாம். காலம் பொன் போன்றது, திரும்பி வராது. வாழ்க்கையில் எல்லாவற்றையும் எதை வேண்டுமானாலும் திருப்பி கொண்டு வரலாம். ஆனால் காலத்தை யாராலும் திருப்பி கொண்டு வர முடியாது. அதனால் தேவையற்ற விஷயங்களை சிந்திப்பதை ஒதுக்கி வைத்து விட்டு இறைவனிடம் முழுமையான சரணாகதி அடையுங்கள். இறைவன் ஒருவன் மட்டுமே உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ஆற்றல் கொண்டவர். அப்போதுதான் உங்களுக்கு நல்ல நாட்கள் வரும். அப்போதுதான் உங்கள் வாழ்க்கை உங்கள் விருப்பப்படி மாறும். கவலைப்படாது. சின்ன சின்ன சறுக்கல்கள் எல்லோர் வாழ்விலும் இருக்கத்தான் செய்யும். மனிதர்களாக பிறந்து விட்டவர்கள் அனைவரும் ஏதோ ஒரு காரணத்தினால் தங்களுடைய துன்பங்களையும் கர்மாவின் பயன்களையும் அனுபவித்துதான் வருகிறார்கள். தங்கள் துன்பங்களை அனுபவிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு எழுதப்பட்டுள்ளது நடந்தேதான் தீரும். இறை வழிபாட்டின் மூலம் மட்டுமே நீங்கள் அதை மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும். எனவே குழந்தைகளே, எல்லா நேரங்களிலும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று மட்டும் நினையுங்கள். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கவலைப்படுவதையும் கண்ணீர் வடிப்பதையும் விடுத்து கொஞ்சம் சந்தோஷமாக இருக்க முயற்சி செய்யுங்கள். வருகின்ற எல்லா நாட்களும் உங்களுக்கு பூந்தோட்டமான மலர்களாகவே இருக்கும். ஓம்